ஏழை பெண்களுடைய திருமண உதவியாக, பேறுகால நிதியுதவியாக 6000 ரூபாய் இருந்த நிலையை மாற்றி 12,000 அப்புறம் 18,000 மாண்புமிகு அம்மா உயர்த்தி தந்தார்கள். இன்றைக்கும் தந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இன்றைக்கும் 18,000 ரூபாய் தன்னுடைய பேறுகால நிதியை தந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர் அறிவித்தார்கள், நம்முடைய இல்லத்தரசில குடும்ப தலைவர்களுக்கு விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் தடப்படும் 5 ஆண்டுகள் முழுமையாக தந்து முடித்து விட்டார்கள். இப்படி பார்த்து 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 மக்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுக்கு எந்த செய்தால் அதை பயனுள்ள திட்டமாக அந்த திட்டம் மக்களுக்கு கொண்டு போய் சேரும் என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணித்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சியை நடைமுறைப்படுத்தினார்கள். கிராமப்புறங்களிலே ஆளுகின்ற மக்களுடைய கிராம பொருளாதாரம் உயர வேண்டும் என்று விலையில்லாத வெள்ளாடுகளை அல்லது செம்பரியாடுகள் அல்லது பசுமாடுகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் 2012 வழங்கினார்கள். இன்றைக்கும் அந்த திட்டம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அந்த திட்டத்தை தொடங்கி வைத்து இன்றைக்கு விலையில்லாத ஸ்கூட்டி மானிய விலையில் ஸ்கூட்டி வழங்குகிற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் நம்ம அண்ணன்மார்கள் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போவாங்க, தங்கச்சிமார்கள் பின்னால் உட்காந்து போவாங்க. இன்னைக்கு நம்ம தங்கச்சிமார் தான் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறாங்க, அண்ணன்மார்கள் பின்னால உட்காந்துட்டு போறாங்க. ஆக சமத்துவ சமுதாய சோசியலிசம் தந்தை பெரியாரின் கொள்கை இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆணுக்கு பெண் சமமாக தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணி பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு எண்ணற்ற பல திட்டங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் பொற்கால ஆட்சியில கொண்டு வந்தார். ஆனா ஸ்டாலின் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆனா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு, அவர் போன சட்டமன்ற தேர்தலில் 2016 எப்படியாவது தப்பிப்பது முதலமைச்சர் அவர் பல புழுகளை அள்ளி விட்டாரு. யாரும் மக்கள் நடம் கலர் கலரா ட்ரெஸ் போட்டாரு, சட்டை போட்டாரு, பனியன் போட்டாரு, பேண்ட் போட்டு வந்தாரு, நடந்து வந்தாரு, சைக்கிள் வந்தாரு, ஓடி வந்தாரு. பேண்ட் போட்டுக்கிட்டு ஏர் ஓட்டினாரு. அப்புறம் இங்கிட்டலாம் நிறைய கரும்பு தோட்டம் இருக்கு. அந்த கரும்பு தோட்டத்துக்கு உள்ள தோட்டத்துக்குள்ள சிமெண்ட் சாலை இருக்கா, அவர் நடந்து ஒருக்கு சிமெண்ட் ரோடு போட்டு விட்டாங்க கரும்பு தோட்டத்துக்குள்ள. இதெல்லாம் கொடுமை வருது. அப்புறம் டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி ஏமாத்தினாரு. டீ கடையில் உட்காந்து ஏமாத்த நம்ம டீ கடையை நடத்தி இருக்கிறேன். இது புரியா மக்களை எப்படியாவது ஏமாத்தலான்னு பலவித வேஷங்கள் அலைஞ்சாரு. ஆனா மக்கள் சரியான தீர்ப்பை 32 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சித்தலைவி அம்மாவுக்கு தான் தந்தாங்க மக்கள். இன்றைக்கும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் போச்சு, 37 இடங்களில் மாண்புமிகு அம்மா மகத்தான வெற்றி, மாபெரும் வெற்றியை நீங்கள் தந்தீர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் நாம் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்வார்கள், அடிக்கடி சொல்வார்கள், பகிர்ந்து உண்டால் பசி தீரும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்வார்கள்.